நீர் விபத்துகளை குறைப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் எவை? வழிபாட்டு காலத்துடன் கூடிய ஒரு நீண்ட வார இறுதி விடுமுறையாக இந்த நாட்கள் அமைந்துள்ளன. மக்களின் பாதுகாப்பிற்காக 500க்கும் மேற்பட்ட உயிர்கள் பாதுகாப்பு வீரர்கள் விசேட கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. வழமையாக உயிர் பாதுகாப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்படும் இடங்களுக்கு மேலதிகமாக இம்முறை மேலும் 50 இடங்களில் உயிர் பாதுகாப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதன் பிரதம நிறைவேற்று அதிகாரி அசங்க நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். புத்தளம், குருநாகல், அனுராதபுரம், பொலனறுவை ஆகிய பகுதிகளை மையமாக கொண்டு இந்த குழுவினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆபத்தான இடங்களில் நீராடுவதை தவிர்க்குமாறு இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. குளிப்பதற்கு பொருத்தமான பாதுகாப்பான இடங்கள் மற்றும் உயிர் பாதுகாப்பு வீரர்கள் உள்ள இடங்களை தேர்ந்தெடுப்பதும் ஒதுக்கப்பட்ட இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதும் அவசியமானதாகும். மதுபோதையில் வாகனம் செலுத்துவதைப் போன்றே மதுபோதையில் நீராடுவதும் விபத்துகளுக்கு காரணமாக அமைகின்றது. உயிர் பாதுகாப்பு குழுவினரின் உடனடி தலையீட்டு காரணமாக கடந்த சில மணத்தியாலங்களில் 8 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு சம்பவம் கல்கிசை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இன்று பிற்பகல் கல்கிசை கடலில் நீராட சென்று பாறை அலைக்குள் சிக்கிய 5 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடற்படை மற்றும் போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவினரால் இவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அபாயகரமானது என அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடத்திலேயே அவர்கள் நீராட சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் நீராட சென்ற சந்தர்ப்பத்தில் மதுபோதையில் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது.